ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் 25 சனிக்கிழமை. பணிவு ஆன்மீகத்தின் அகரம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஐயன் திருவள்ளுவன் அருளிய அறம் போதிக்கும் திருக்குறளின் முதல் குறள். எழுத்துக்கள் அகரத்தை முதன்மையாக கொண்டுள்ளது போல் ஆதிபகவன் என்ற இறைவனை உலகம் முதன்மையாக கொண்டுள்ளது. அகரம் எழுத்துக்களின் முதல் எழுத்து. அதுபோல பணிவு என்னும் பண்பு ஆன்மீகத்தின் அடிமுடி எல்லாம். ஒரு ஆன்மீகவாதி தன்னை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் கடைசி உயிராக தன்னை பாவித்து அவைகளுக்கு சேவை செய்வதே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக பார்க்கிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தி இதை உணர்த்தும் பொருட்டே கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று போற்றினார். ஐயன் திருவள்ளுவன் 125வது குறளில் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவு எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஆனால் செல்வம் மிக்கவர்க்கு அது அவர் செல்வத்தை விட உயர்ந்தது என்று கூறுகிறார் திருவள்ளுவர். செல்வம் உடையவருக்கு அவர் செல்வமே உயிர். ஆனால் பணிவு என்பது அவர்களுக்கு உயிரை விட உயர்ந்த பண்பாகும். செல்வம் சேர சேர ஒருவரிடமிருந்து பணிவு விடைபெறும். இது யதார்த்தம். இயல்பாக ஒருவரிடம் பணிவு இருக்குமாயின் அவர் ஆன்மீகத்தில் எளிதில் முன்னேறிவிடலாம். ஆணவம், கண்மம், மாயை என்பது மும்மலங்கள். ஆணவம் என்பது ஜீவபோதம். ஒருவன் பரம ஏழையாயினும் உலக பணக்காரர்கள் ஒருவனாயினும் நான் என்ற ஜீவபோதம் இருக்கும். அதுவே அவனுடைய ஜீவனத்திற்கான சாதனம். ஆணவம் இருக்கும் இடத்தில் பணிவு இருக்காது. இயற்கையில் இறைவன் அருளால் ஒருவனுடைய ஜீவிதத்திற்கான உணர்வு இருக்கும். அதை நாம் ஆணவம் என்று பார்க்கக்கூடாது. அந்த உணர்வு இருந்தால்தான் அவன் உயிர் வாழவே முடியும். அதற்கு பெயர் ஆணவம் அல்ல. எடுத்துக்காட்டாக ஒருவன் விவசாயியாக இருக்கிறான். அதற்குண்டான அறிவும் திறமையும் இயல்பாகவே அவன் அமையப்பெற்றிருப்பான். ஆனால் விவசாயத்தை விடுத்து பேராசைப்பட்டு அதிக வருவாய் ஈட்ட வியாபாரம் செய்ய முனைந்தால் அது ஆணவமாகும். நாம் விவசாயம் அற்பமானது என்றோ வியாபாரம் உயர்ந்தது என்றோ சொல்லவில்லை. ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை உணர்ந்து ஆணவமின்றி அந்நிலையில் செயலாற்றினால் அவன் உலகில் உள்ள கடைசி உயிருக்கும் கீழானவன். அவனே ஈசன். அவனே எல்லோருக்குமான கடவுள். உலகை வென்று தன் ஆதி இறை நிலையில் நிற்கும் ஞானி. ஆன்மீகத்தில் பிரதான எதிரிகள் என்று பார்த்தால் முதலிடம் பிடிப்பவர் கல்வி. மணிவாசகப் பெருமான் திருவாசகத்தில் கல்வி என்னும் பல்கலை பிழைத்தும் என்று ஆணவத்தின் அடிக்கல்லான கல்வி என்ற தடையிலிருந்து பிழைத்தேன் என்று பேசுகிறார். பெருமான் பல தடைகளை பட்டியலிட்டாலும் அதில் பெரிதாக வலியுறுத்தி கூறுவது கல்வி என்னும் பெரும் தடையிலிருந்து பிழைத்தேன் என்பதே. ஒருவனுக்கு கல்வி அறிவு வளர வளர ஆணவமும் வளர்கிறது. இன்றுள்ள நம் கல்வி முறையில் உள்ள பெரும் குறைபாடான இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். பகவான் ரமண மகரிஷி கற்றும் பணிவு வராதவர்களை விட கல்லாதாரே உயர்ந்தோர் என்று கல்லாதாரை போற்றுகிறார். கற்றும் அடங்காரில் கல்லாதாரே உய்ந்தார். பற்று மத பேயின் பால் உய்ந்தார். கற்றுபல சிந்தைவாய் நோய் உய்ந்தார். சீர்தேடி ஓடல் உய்ந்தார். உய்ந்தது ஒன்று அன்றென்று உணர்வாய். கற்றும் அகங்காரம் அடங்கி பணிவு வரப்பெறாதவர்களை விட கல்லாதவர்களே பல வகையிலும் உயர்ந்தவர்கள். கல்லாதவர்கள் பற்றுதலை உண்டாக்கும் சமயங்களிலிருந்து தப்பித்தனர். சிந்தித்து சிந்தித்து மடியும் மன நோயிலிருந்து பிழைத்தார்கள். செல்வம் புகழ் தேடி ஓடுவதிலிருந்து தப்பித்தார்கள். அவர்கள் தப்பித்தது ஒன்றா இரண்டா உணர்வாயாக. நூலறிவு எல்லாம் உலக ஞானம், புற அறிவு. உள்நோக்கிய பயணத்திற்கு ஒருவரை திருப்புவதே நூலறிவின் பயன். உலக ஞானத்தில் ஒன்றுமில்லை. உன் உள்ளே பார் கடவுள் தெரிவார் என்று உலகத்தில் அவனுக்கு பணிவை உண்டாக்கி அவனை அகமுகப்படுத்துவதே உலக ஞானத்தின் நோக்கமாகும். சீரை அழித்து நிர்வாணமா செய்தருள் சீரை அழித்தருள் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம். நன்றி.